திருமாலின் மகள் மகனே வருவீரே வருவீரே நல்லவள் தருவீரே இனிதான சுரஞ்சாண்ட இசை மேதையே இனிதான சுரஞ்சாவும் இசை மேதையே இனிதான சுரஞ்சாண்ட இசை மேதையே என நன்றி குலரான தவறையே குயர்வான தவயோகியே இனிதான சுரஞ்சாண்ட இசை மேதையே சுரன்மாளுடன் அனைவரும் நல்லவரே அகங்காரின் குணம் கொள்கை அகற்றி வந்தவரே அகங்காரனின் குணம் கொள்கையை அகற்றி வந்தவரே நீங்களாம் சென்று மகாமுனிவரே எங்கு சென்றீர்கள் என்னவெல்லாம் கண்டீர்கள் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். முருகா, மூன்று லோகமும் சென்று மும்மூர்த்தியுமே கண்டு கந்த பெருமானை காணலாம், கந்த பெருமானை சந்தித்து நல்ல ஒரு ஆசிகளை பெறலாம் என்ற ஓடோடி வரும்பொழுது கந்த பெருமானுக்கென்றே சிறப்பான ஒரு கனி ஒன்றை கண்டு வந்திருக்கேன் முருகா. நாரத மகாமுனிவரே, ஏதோ தவறு செய்து விட்டேனா? ஏன் முருகா அப்படி சொல்றீங்க? ஒரு சமயம் தாங்கள் செய்வதனைத்தும் சரியாகத்தான் இருக்கிறது. அன்று ஒரு சமயம் என் தாத்தாவை சிறையில் அடைத்தேன். அது ஒரு விளையாட்டுத்தனம். சரி, அதற்காக நீ உலகத்தையே சுத்த விட்டு யாருடைய தாத்தாவை முருகா? என்னுடைய தாத்தாவை. உங்க தாத்தாவையா? சரி சரி. அன்னைக்கு ஒரு சமயம் உலகத்தையே சுத்த விட்டு கோமத்தோடு பாட்டிட்டீங்க. அது சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா இருந்தேன். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. கொண்டு வந்த கனியினால கிடைத்தது ஒரு படை வீடு கிடைச்சது. அன்னைக்கு முருகா முருகா முருகான்னு எத்தனை பக்தர்கள் பாத யாத்திரை நடந்து வர்றாங்க பழனிக்கு. ஆண்டியாக நின்றாலும் வேண்டியதை கொடுப்பான் இந்த தண்டாயுதபாணின்னு உங்களுக்கு எவ்வளவு சிறப்பான பேர் வாங்கி கொடுத்திருக்கேன். கொண்டு வந்த கனியினால எப்படி ஒரு வீடு கிடைச்சிட்டோ அதே மாதிரி இன்னைக்கு கண்டு வந்தவருடைய கனியினாலும் கண்டிப்பா ஒரு வீடு உண்டு முருகா. அப்படிங்களா? கண்டிப்பா. சிறப்புகள் இருக்கா? சிறப்பு இல்லாத கனியை பார்த்து வருவோம்னா கண்டிப்பா இருக்கு சிறப்பு. அவ கனி சிறப்பு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? கனியின் மகத்துவத்தையும் சிறப்புகளையும் மங்கனிக்கும் மங்கனிக்கும் தேள் கதடி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா 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 மா வாழை பலாயினும் முக்கனை காட்டிலும் சிறப்பான கனி முருகா இக்கனி. மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கு மேலே நிற்கும் பூங்கனை கண்டு மனம் பூரித்தேன் அக்கனி இக்கணமே கொய்யாம கொய் நினைக்க வேண்டும். ஆக கொய்யாக்கனி அனைத்தால் முருகா கொய்யாக்கனி இல்ல முருகா மாதுளங்கனி. மாதுளங்கனி. ஆமா. அப்படின்னா இப்படி பல கனிகளுக்கு உண்டான சிறப்பு இந்த கனிக்கு இருக்கு. அப்படிங்களா? ஆமா. அப்ப கனி சிறப்பு கேட்கலாமா? இத கேளுங்க. சாக்கியம் என்ன முனியே பொழுது
கண்ணால பார்த்திருப்பீங்க. பாக் சுவை. காதால் கேட்டால் நல்ல இனிமையான ஓசை. ஓசை அது காதுக்கு சுவை. ஆமா. அப்ப நல்ல உள்ளத்தால் முருகா உள்ளத்தால் மகிழலாம். ஒரு மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு இப்ப நமக்கு பிடித்த ஒன்றை பார்க்கிற பொழுது உள்ளத்திலே புலகாங்கிதம் ஏற்படும் அல்லவா? ஆமா. அது போல ஒரு சிறப்பு. உள்ளத்திலே மகிழ்ச்சி. அப்ப நாசியால் நல்ல நறுமணத்தை கமழ்ந்து கொண்டிருக்கிறது. கொண்டிருக்கக்கூடிய கனி. ஆமா. அப்ப நாவால் சுவைக்கணும். சுவைக்கணும்னா எப்படி? ருசி, அவ்வளவு ருசி ஒரு இருக்கு. கனி ஆப்பிள் கனி கிடைக்குது. ஆ. அதை எப்படி சாப்பிடுவான்? எப்படி? கடிச்சு சாப்பிடுவான். ஆமா. அதே சமயத்தில் நல்ல ஒரு பால் கிடைக்குது. அதை எப்படி சாப்பிடுவான்? பருகுவான். இந்த அண்ணன் டீ கொண்டு வராரு. டீ என்ன செய்வான்? அதையும் வாங்கி நல்லா ருசிச்சு பருகுவோம். பருகுவான். அதே சமயத்தில் பச்சை தண்ணி அடிக்க அதையும் பருகுவான். ஒரு தேன் கிடைக்குது. தேனை எப்படி சாப்பிடுவான்? அந்த உண்மைதான். அதே சமயம் பஞ்சாமிர்தம் கிடைக்குது. அந்த கேட்டுக்கு 4 வகை இருக்கு. உண்ணல், தின்னல், நக்கல், பருகல். அப்ப இந்த கனியை எப்படி சாப்பிடலாம்? 4 விதமாவும் சாப்பிடலாம். அப்ப இந்த கனி அதிகபட்சம் நீங்க பருகுவே நினைக்கிறேன். ஆமா. இந்த கனியை எப்படி வேணாலும் சாப்பிடலாம். எப்படி வேணா 4 வகையா சாப்பிடலாம். அப்படின்னா கனி இப்படி மேல கேட்கவா? கேளுங்க முருகா. ஆமாங்க. பச்சைகள் கண்ணாலின் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்ணாகி நீரும் அதை பற்றி பச்சைகள் கண்ணாலின் நேரம் அதை பற்றி பச்சித்திடாத சொல்லி பட்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையா. கண்டாய் பறந்தோடுமாகையா. பட்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகைய பச்சமுடனே செல்வி. பச்சை கண்டா பறந்தோடும் என்றால் அருவருப்பான கனியா? முருகா. அழிப்பட கனியா? அருவருப்பான பறந்தோட காரணம் எட்டாத உயரத்தில் இருக்கிறது முருகா. இல்லங்க பறவைகள் எனக்கு எப்படி எட்டேன்? பறவையே கெட்டாது. உங்களுக்கென்று படைக்கப்பட்டது. ஆ. உங்களுக்கு கண்டிப்பா எட்டும் முருகா. எட்டுனா கிடைச்சிருமா? கண்டிப்பா எட்டும். ஆனா நான் நம்பி எட்டி முருகா, பிடிக்கலாம். என்னைய மட்டும் நம்புங்க. ஆ. எங்க உன்னை நிப்பாட்டுன்னு பாருங்க உங்களை. ஐயோ உங்க வார்த்தையே எனக்கு இல்ல முருகா. கொஞ்சம் கலக்கமா இருக்கே. உயர்ந்த இடத்த உன்னை நிப்பாட்டு. உயர்ந்த இடத்துல. ஆமா மாப்பிள்ள. ஏன்னா அன்னைக்கு கோவணத்தோட படம் மாதிரி இந்த இடம் பண்ண வாலிப பையன். சில பேருக்கு ஒரு தவறான எண்ணம் முருகா. எங்க பழனியில போய் முருகனை ஆண்டியா பார்த்தா நம்மள ஆண்டியா போயிருமேன்னு. அது வந்து மிகப்பெரிய மூட நம்பிக்கை இல்லையா? ஒரு ஆலயம் என்ன உருவத்திற்காக நீங்க இன்றது அந்த உருவத்துல தான். அந்த எந்த உருவத்திலே நாம் வணங்குகின்றோமோ அந்த உருவத்தில் வணங்கினாத்தான் மிகப்பெரிய சிறப்பு அடையும். ஆனா முருகன் ஆண்டியானட்டா வர்றவுள்ள ஆண்டி ஆக்கிடுவானா? வருபவர்களை அரசனாக மாற்றுவான தவிர ஒருபோதும் ஆண்டியாக மாற்ற மாட்டான் முருகன். யாம் இருக்க பழையமேன்னு ஒரு தத்துவம், ஒரு வாசகமே இருக்கிறது. ஆமா. அதனால கனியப்பட்டி மேல கேளுங்க முருகன். ஒண்ணு தப்பு. எட்டாத கொம்பிலில் இருக்கும் மக்களியை எட்டாத கொம்பில் எட்டாத கொம்பிலில் இருக்கும் மக்களியை எப்படி வெளியிடலாம்? மொழியே எப்படி வெளியிடலாம்? எட்டும் படிக்கீரி கொம்புண்டு அதை பற்றி முருகா. எட்டும் படிக்கிறது பொம்முடத்தை பற்றி ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். நாத மகாமுனிவரே அதிசயமா கனியா தண்டுகிறது. ஏன்னா மரம்னா வேர் இருக்கும், இருக்கணும். தண்டு போய் இருக்கும், தண்டுல கிளை வரும், கிளை இருக்கணும், கிளையில இருந்து கொம்பு இருக்கணும், கொம்புல காம்பு இருக்கணும், காம்புல கனி இருக்கணும். ஒருவேளை கொம்பு தான் ஒடிஞ்சிடாதா? இதெல்லாம் அப்படி இல்ல முருகா. இது கனி, கனி மேல கொம்பு, கொம்பு மேல காம்பு, இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதிசயமான கனியா. தாங்கள் பிடிப்பதற்காகவே இந்த கொம்பு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மிருதுவா பிடிக்கணும். இல்ல வாத்தியார் மாதிரி ரொம்ப வன்புணர்வோட பிடிக்க கூடாது. கொம்பு ஒடிஞ்சிடாது. அவன் பெட்டி வாத்தியார் மாதிரி அவர் மாதிரி. கொம்பு ஆமா, அவர் வந்து கையோட அந்த கொம்பு அக்காம விட மாட்டாப்ல. ஆமா, இது அப்படி இல்ல. மிருதுவாக பிடிக்க வேண்டிய கொம்பு. அப்ப அதிசயமா தெரியுது. மிக சிறப்பு முருகா. அவ்வளவு சிறப்பு முருகா. மேலும் கேட்கவா? கேளுங்க சொல்றேன். மிக்க மேலும் அக்கலிக்க மேமக்குறிகள் உண்டோ? மிக்க மேலும் அக்கலிக்க மேமக்குறிகள் உண்டோ? புனித முகம் உண்டு கொங்குகை ரெண்டு கோதில கண்கள் உண்டு முருகா கோதில கண்கள் உண்டு. குளிந்த முகம் கொங்கை 2. யாரு உங்க கனிவன என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம் உங்களுக்காக சிரமப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லங்க, யாரோ பொம்பளை பிள்ளை பாட்டு வந்து கனி பாட்டுன்னு சொல்லி சொல்லுவீங்க. பொம்பளை பிள்ளைனா தான் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படணும். வெறுப்பு வந்த மாதிரி நடிக்கிறீங்களே. யார் அந்த பெண்மகள்? எங்க இருக்க கொண்டாட்டினேன். எங்க இருக்கா? எப்படி இருக்கா? சுந்தரவள்ளி திணைக்காமல் பாத்துட்டு இருக்கால. வள்ளியா? ஆமா மாப்பிள்ள. வள்ளி இப்ப என்ன செய்யணும்? வள்ளியை தான் பாத்திருக்கேன். அவளை என்ன செய்யணும்? நீங்க இப்படியே செல்லாமல் ஒரு வேணா ஒரு மாதிரி சொன்னீங்களா? சொன்னேன் மாப்பிள்ள. என்ன சொன்னா? அவ அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறாள். சரி,
அஞ்ஞானத்தை விளக்கி விஞ்ஞானத்தை புகுத்துவதற்காக நீங்க போய் திருமணம் பண்ணணும். ஆமா மாப்பிள்ள. எப்படி போகணும்? வேடனாக சென்று சரி மார்க்குட்டி வந்தது இந்த விளக்குரைத்து அண்ணவனை கடிமணம் இருந்து அனைவருக்குமே காட்சி தர வேண்டும் முருகா. வேடனா சென்று வேடிக்கை இருந்து திருமண காட்சிக்கு வந்துடுறேன். திருமணம் அவசியம் வாங்க. கண்டிப்பாக. எனக்கா என்ன கொண்டு வருவீங்க? பாட்டு என பாமாலை திருமணக்குறி பூமாலை கொண்டு இந்த அடியன் வருகின்றேன் முருகா. அப்படி வருகின்ற உங்களுக்கு இந்த உலகில் என்று புகழமாக நிலைத்திருக்கும். நன்றி. அது ஒன்று போது முருகா. சென்று மக்கள் அழைப்பு என்று வெற்றி உங்களுக்கு கந்த பெருமான் செல்லும் நற்காரியம் சிறக்க வேண்டுமென்றால் என் பாட்டன் ஆபத்து பாண்டவன் அநாதரட்சகன் என் பாட்டன் பரந்தாமனை பணிந்தால் கந்த பெருமான் செல்லும் நற்காரியம் மேலும் சிறக்கும். பணியலாம் என் பாட்டன் பரந்தாமனை. இந்த வரேன். நீங்க வரீங்க. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமனை அழகை பாடுங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமனை அழகை பாடுங்களே. கோடி தென்றல் தரும் ராகங்களே கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ளா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மாலை தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ்கார தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார். ஆண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார். நான் படிப்பதற்கே கீதை என்னும் பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதரன் புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோ